குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் ஒரு இன்வெஸ்டர்ஸ் அவர் இங்கே தான் சென்னையை சேர்ந்தவர். அவர் இன்றைக்கி சண்டே நேற்று சண்டேயில் அவர் என்கிட்ட பேசியிருந்தார். அவர் என்னென்னா, அவர் வாங்கி வச்சுருக்க ஷேர் எல்லாமே ரொம்ப லாஸஸில் இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 3-4 லட்சம் வந்து எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து லாஸஸில் இருக்குது. என்னால் அந்த டெப்ரெஷன் தாங்கவே முடியல. நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரே கஷ்டமாக இருக்குது, சஞ்சலமாக இருக்குது. நீங்கள் நல்லா மோட்டிவேட்டட் வீடியோலாம் போடுறீங்க, உங்களத நான் ரெகுலராக வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் நான் ட்ரேடிங் பண்ணதே அந்த பக்கம் போனதில்லை. அதில் லாஸஸ் வந்ததுனால அங்கேருந்து நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். இப்போ நான் இன்வெஸ்ட்மெண்ட்டு மட்டும்தான் பண்ணுறேன். ஆனால் அதுலேயும் என்னால் நிம்மதியாக இருக்க முடியல. ஒரே கஷ்டமாக இருக்குது, லாஸஸ் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த பிரச்சனையும், இந்த க்ரூட் ஆயில் பிரச்சனையும், இந்த அமெரிக்கா ஈரான் பிரச்சனையும் ஓஞ்ச மாதிரியும் இல்லை. நான் எவ்வளோ நாள் தான் ஆவரேஜ் பண்ணுறது, என்கிட்ட பொருளாதாரமும் இப்போ இல்லை அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் அவர் என்கிட்ட வாட்ஸ்அப் கால் பேசிக்கிட்டே இருந்தார். இந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸை நம்ம எதாவது மோட்டிவேட் பண்ணலாம். அவங்களுக்கு இந்த மாதிரி கஷ்டமான நேரத்தில் என்னால் என்ன பண்ண முடியும்? என்னால் எதுவுமே பண்ண முடியாது. பட் என்னுடைய ஸ்பீச் வந்து அவங்கள ஏதாவது ஒரு விதத்துலையாவது கொஞ்சம் மைண்டை மாற்றும் அப்படின்ற மாதிரி பொதுவாக எல்லாருமே என்கிட்ட வாட்ஸ்அப்பில் சொல்கிறாங்க. நீங்கள் போடுற கண்டென்ட் எல்லாம் நல்லா இருக்குது, நான் ட்ரேடிங் பண்ணாலும் லாஸ் பண்ணாலும் எனக்கு ஒரு மனசுமையை தீர்க்கிற ஒரு இடமா உங்கள் இந்த வீடியோ அமையுது, நிஜமாலுமே நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு ரொம்ப பேர் சொன்னாங்க. சரி, இவரும் இதே மாதிரி கேட்டிருக்காரு. நம்ம இன்வெஸ்டர்ஸ்க்கு மோட்டிவேட் பண்ணக்கூடிய சில ஸ்டோரியை சொல்லி நம்மளால் அவங்களோட அந்த மனநிலைமையை மாற்ற முடியுமான்னு பார்க்கலாம். ஒரு மனுஷன் வாழ்க்கையில் கஷ்டம் வருவது சாதாரணம்தான். ஆனால் அந்த கஷ்டத்துலேருந்து ஓடாமல் நின்று ஜெயிக்கிறவன் தான் பின்னால் பெரிய வெற்றியாளனாக மாறுறான். கஷ்டம் வந்தால் ஓடாதே, அது உன்னை வலிமையானவனாக மாற்ற வந்திருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம அதை எடுத்துக்கணும். இந்த வரிக்குள்ளே ஒரு வாழ்க்கையோட மிகப்பெரிய உண்மையே இருக்குது. கஷ்டம் வந்தால் ஓடாது, ஓகேங்களா? அது உன்னை பரிசோதிக்க தான் வந்திருக்கு. நாளைய வெற்றியை உன்னுடையதாக ஆக்கத்துக்கு தான் அது வந்திருக்கு. நீ அதை பார்த்து பயப்படாதே அப்படின்ற இந்த வரிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டோரி நம்ம பார்க்கலாம். இது உண்மையான சம்பவம். இது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அதாவது ஒரு காலத்தில் இந்த ஆப்பிள் நிறுவனம் அப்படின்னு ஒன்று இருந்தது. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். இந்த ஆப்பிள் நிறுவனம் ஆல்மோஸ்ட்டு முடிஞ்சே போச்சு. அவ்வளோதான். அந்த கம்பெனி வந்து இனி மேலே ஏஞ்சி வராது, அது சுத்தமாக டெஸ்ட்ராய் ஆகிடுச்சு அப்படின்னு எல்லாருமே நினச்சாங்க. ஆனால் அந்த நிறுவனத்தினோட ஃபவுண்டர் ஸ்டீவ் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவருடைய சொந்த நிறுவனத்திலேருந்து அவர் தூக்கி வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. நீ வேலைக்கு ஆக மாட்டே அப்படின்ற மாதிரி அவரை வெளியேற்றிட்டாங்க. அது அவருக்கு மிகப்பெரிய தோல்வி. அந்த நேரத்தில் அவர் நம்ம லைஃபே முடிஞ்சு போச்சு, நம்மளை முடிச்சு விட்டுட்டாங்க அப்படின்னு அவர் ஓடிட்டு இருந்தால் இந்த ஆப்பிள் நிறுவனம் இப்போ உலகத்திலே மிகப்பெரிய நிறுவனமாக வந்திருக்காது, அமைஞ்சும் இருந்திருக்காது. இப்போ அது ஆப்பிள் தானே பெரிய லெவலில் இருக்குது. ஆப்பிள் தானே எத்தனையாவது $1 trillion வருமானம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போது அவர் அந்த கஷ்டமான நேரத்தில் அவர் என்ன செஞ்சார்? தோல்வியை ஏற்றுக்கினார். இந்த தோல்வி என்னால் வந்தது, நான் அதை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு ஏற்றுக்கிட்டு அதிலிருந்து புது புது விஷயங்களை அவர் வந்து லேர்ன் பண்ண ஆரம்பித்தார், கற்றுக்கிட்டார். மீண்டும் அதே முயற்சியை கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருந்தார். அந்த கஷ்டம் அந்த மன உளைச்சல் அவரோட அந்த கான்ஃபிடென்ஸை உடைக்கவே இல்லை, ஓகேங்களா? இதை நான் செஞ்சே தீருவேன் அப்படின்ற அந்த எண்ணம், அந்த நம்பிக்கை, அந்த ட்ரஸ்ட்டு அவரை அந்த தோல்வி வந்து அவரை அதை உடைக்கவே முடியல. இன்னும் அவர் என்ன ஆகிறாருன்னா, செம ஸ்ட்ராங்காக மாறுறாரு. நல்ல ஸ்ட்ராங் ஒரு பிஸ்னஸ் மேனாக மாறுறாரு. மாறிட்டு அதே ஷேர் மார்க்கெட்டில் இன்றைக்கி நமக்கு ஒரு உதாரணமாக இந்த ஆப்பிள் நிறுவனம் பெரிய லெவலில் வருமானம் செஞ்சுக்கிட்டு இருக்குது. நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆப்பிள் ஷேரில் எத்தனையோ பேர் வந்து ஷேர் ஹோல்டர்ஸாக கூட இருக்கலாம், ஓகேங்களா? அப்போ பலர் வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வரும்போது ஒரு நாளில் பணக்காரன் அப்படி நம்ம ஆகணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் மார்க்கெட்டு முதல்ல ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே ஒரு லெசனை டீச் பண்ணும், ஒரு பாடத்தை தான் கற்றுக் கொடுக்கும். ஒரு பிகினர்
ஒரு பிகினர் ட்ரேடராக நீங்கள் வரீங்கன்னா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நினச்சாலும் மார்க்கெட் அதுக்கான சந்தர்ப்பத்தை கொடுக்கவே கொடுக்காது. அதாவது ஒரு ஃபஸ்ட்டு மாதத்தில் நம்ம ட்ரேடிங் வேணாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், லாபம் பார்க்குறோம். அதுக்கு பிறகு நமக்கு கான்ஃபிடன்ஸ் அதிகமாக ஆகி அமௌண்ட்டை அதிகப்படியாக இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறோம். ஒரு நாள் மார்க்கெட் கிராஷ் ஆகுது. அப்போ அவர் வச்சுருந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே கீழே விழுது. இப்போ நம்ம நண்பர் பேசின மாதிரி. அப்போது அந்த ஒரு நாளில் அவருக்கு மிகப்பெரிய லாஸ். அவர் சொன்ன கோஇன்சிடென்ட் அப்படியே இந்த இதுவில் நான் சொல்கிறேன். அப்போது அந்த நேரத்தில் 2 வகையான மனுஷர்களை நம்ம ஷேர் மார்க்கெட்டில் பார்க்கலாம். மனிதர்கள் கேரக்டர்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி. ஃபஸ்ட்டு கேரக்டர் எப்படி இருப்பாங்கன்னா, இந்த ஸ்டாக் மார்க்கெட்டே மோசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபியர் வந்து எல்லா ஸ்டாக்ஸையும் விற்றுட்டு வெளியே போயிடுவாங்க. இது முதல் வகை. 2வது வகை, இந்த நண்பரை போல் நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், நான் என்ன தவறு செஞ்சேன் அப்படின்றத அனலைஸ் செய்வாங்க. இப்போ அவர் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நான் என்ன தான் தப்பு பண்ணேன், எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி என்கிட்ட கேட்டார்ல. அப்போது அவர் 2வது வகையில் இருக்கார். நான் என்ன தவறு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் திங்க் பண்ணுறாரு, அனலைஸ் பண்ணுறாரு. அந்த ஸ்டாக்ஸை பற்றி அவர் உட்காந்து ரிசர்ச் பண்ணுறாரு. அப்போது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை அந்த இடத்துல அவர் கற்றுக்கிறாரு. அவருக்கு தெரியாமையே ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்ன அப்படின்றத கற்றுக்கிறாரு. அந்த ஸ்டாக்ஸை பற்றிய நாலேஜ், அதோட ஃபண்டமெண்டல், அதோட டெக்னிக்கல் அவருக்கு தெரியாமையே அவர் ரிசர்ச் பண்ணும்போது கற்றுக்கிறாரு. பேஷன்ஸ் எப்படி டெவலப் பண்ணணும் அப்படின்றத கற்றுக்கிறாரு. எமோஷனை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றத கற்றுக்கிறாரு. இந்த மாதிரி பல விஷயங்களை இந்த 2வது வகை மனுஷர்களால் மட்டும்தான் கற்றுக்க முடியுது. எப்போது இந்த ஷேர் மார்க்கெட் கிராஷ் ஆகி வாங்கி வச்ச ஷேர்ஸ் எல்லாம் லாஸ் ஆகும்போது தான் இந்த 2வது வகை மனிதர்கள் ஒரு 10% இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போது நீண்ட காலத்தில் வெற்றி பெறுவது அப்படின்றது இந்த 2வது வகை மனிதர்களால் மட்டும்தான் முடியும். முதல் வகை மனிதர்களால் முடியாது. ஏன்னா அவங்க ஆரம்ப காலத்திலேயே ஒரு லாஸ் வந்தவொடனையும் மார்க்கெட்டே மோசம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் விற்றுட்டு போயிடுவாங்க. ஆனால் இவங்க 2வது வகை மனிதர்கள் மார்க்கெட்டு மோசம்லாம் அவங்க நினைக்கல, நான் எங்கே தப்பு பண்ணியிருக்கேன், எனக்கு ஏன் இந்த மாதிரி லாஸஸ் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணுறாங்க, ரிசர்ச் பண்ணுறாங்க. வித்தியாசம் புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் வேணும். நீண்ட காலத்துக்கு வெற்றி வேணும்னா இந்த 2வது வகை மனிதர்களாக நம்ம இருக்கணும். ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் டைப்பில் வந்துட்டா. வாரன் பஃபட் என்ன சொல்கிறாரு, ஒரு முக்கியமான விஷயம் எப்பவுமே சொல்லுவார். ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்றது யார்கிட்ட பொறுமை இல்லையோ அவங்கக்கிட்டேருந்து பணத்தை எடுத்து யார் பொறுமையாக இருக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட சேர்றது தான் வாரன் பஃபட்டோட மிகப்பெரிய தத்துவம். பணம் அப்படி தான் மாற்றப்படுது அப்படின்னு அவர் ஆணித்தரமாக அவரோட புக்கை படித்தவங்களுக்கு தெரியும். பொறுமையே இல்லை அவங்ககிட்ட இருக்கிற பணம் யார் பேஷன்ஸாக இருக்காங்களோ அவங்ககிட்ட தான் போகும் அப்படின்றது அவரோட கருத்து. அருமையான கருத்து. இதில் என்ன அர்த்தம் இருக்குது? கஷ்டமான நேரம், பேனிக் ஆகிற நேரம், எந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இருந்தாலும் நீ அமைதியாக இருந்தால் நீ வெற்றியாளனாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அங்கே அதிகம் அப்படின்னு அவர் கிளியராக சொல்கிறார். ஒரு வெற்றி அடைந்த ஒரு இன்வெஸ்டர்ஸ், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, நம்ம கண் கூடாவே பார்த்தோம். வாரன் பஃபட்டை யாருமே பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் நம்ம கண் கூட 2020 உலகமே பயந்த ஒரு நேரம், COVID-19 பேண்டமிக்கு. அப்போ மார்க்கெட் என்ன ஆச்சு? பெரிய லெவலில் கிராஷ் ஆச்சு. நம்ம எல்லாருமே தானே இருந்தோம், எல்லாருமே பார்த்துக்கிட்டு தானே இருந்தோம். எல்லோரும் மாஸ்க்கை போட்டுக்கிட்டு கடைங்களுக்கு போய் அந்தந்த டைமில் போய் வாங்கிட்டு தானே இருந்தோம். அப்போ அந்த நேரத்தில் பலர் என்ன பண்ணாங்க, ஷேரை பயந்து போய் எல்லா ஷேரையும் விற்றுட்டு போயிட்டாங்க. ஆனால் சில பேர் மட்டும் என்ன பண்ணாங்க, அந்த ஷேர்ஸை ஹோல்ட் பண்ணாங்க. நல்ல ஷேர்ஸ் நான் வாங்கி வச்சுருக்கேன், எனக்கு அதுக்கு மேலே அந்த ஷேர்ஸ் மேலே நல்ல கான்ஃபிடென்ட் இருக்குது அப்படின்றவங்க வச்சுருந்தவங்க இப்போ மார்க்கெட் என்ன ஆச்சு, கோவிடுக்கு அப்புறம் அந்த 2020 இப்போ 26 வந்துட்டோம். அந்த வாங்கி வச்ச ஷேர்ஸ் எல்லாமே 50x 100x அந்த மாதிரி போச்சா இல்லையா? அது நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருந்தோம். அப்போது மார்க்கெட் மேலே அந்த நம்பிக்கை வைக்கணும். மார்க்கெட் மீண்டும் ரெக்கவரி ஆகும் அப்படின்ற நம்பி அதை ஹோல்ட் பண்ணவங்க அந்த லாஸஸை பேஷன்ஸாக பொறுத்துக்கிட்டவங்க இப்போது அவங்க பெரிய முதலீட்டாளர்களை பெரிய வெற்றியாளர்களாக மாறியிருக்காங்க, பெரும் செல்வத்தை ஈட்டியிருக்காங்க. இதுதானே நம்ம கண் முன்னாடி நடக்குது, பார்த்துக்கிட்டு தானே இருந்தோம். அதே ஃபாலோவை தான் நம்மளும் பண்ணணும். அதாவது இந்த ஸ்டாக்ஸ் இன்றைக்கி பல மடங்கு உயர்ந்து போச்சு, எல்லாரும் அதில் ப்ராஃபிட் பார்த்துட்டாங்க. நமக்கு இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, கஷ்டம் அப்படின்றது வாழ்க்கையில் ஒரு ஸ்டாப் சிக்னல்லாம் கிடையாது.
ஒரு கஷ்டம் வந்தால் அதுதான் நம்மளோட எண்டு, இதுக்கு மேலே நம்மளால் முடியாது அப்படின்ற எண்ணம் வரக்கூடாது. அந்த இடத்துல என்ன வரணும்னா, இது நமக்கான ட்ரைனிங் செஷன். நம்ம இந்த ட்ரைனிங் செஷனில் என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஜிம்முக்கு போகிறோம், வெயிட்டை தூக்குறோம், கை வலி, கால் வலி, முதுகு வலி, எல்லா வலியும் வருது. அந்த வலியெல்லாம் பொறுத்துக்கிட்டு நம்ம கண்டினியூஸாக எக்ஸசைஸ் பண்ணால் தானேங்க நம்ம நினச்ச மாதிரி நம்ம உடம்பை கொண்டு வர முடியும். அப்போ தானே நம்ம உடம்பு ஸ்ட்ராங் ஆகுது. அப்போது ஒரு வலியோ அது சம்மந்தமான பிரச்சனையோ நமக்கு ஏதோ ஒன்று அதை செய்யும் போது வந்தால் அதை பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். பொறுத்துக்கிட்டா தான் உன்னோட கோலை நீ அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றத நான் இந்த ஜிம்மு மூலயமா சொல்கிறேன். அதுபோல் தான் வாழ்க்கையில் உங்களை தேடி ப்ரெஷரோ லாஸஸோ வந்தால் மனசை ஸ்ட்ராங்காக வச்சுக்குங்க. ஓகேங்களா? அதுக்கெல்லாம் பயந்து உங்களோட பொண்ணான நல்ல நம்பகமான ஷேர்ஸ் எல்லாம் வித்துறாதீங்க. ஓகேங்களா? ஸ்டாக் மார்க்கெட் இப்போ ஒரு அன்சர்டனிட்டியில் இருக்குது. க்ரூட் ஆயில் விலை ஏறுது, வார் இருக்குது, அதனால் மார்க்கெட்டில் இறங்குது. ஓகேங்களா? இது பர்மனெண்ட்டாக பல வருஷமாக இப்படியேவா இருக்க போகுது? கிடையாது. அப்போ மாறும். நம்ம அது வரையும் அதை பேஷன்ஸாக பார்த்து பொறுமையாக இருக்கணும். அதுதான் இந்த ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு லாஜிக்கு. ஷேர் மார்க்கெட்டில் லாஸை பார்த்த அனுபவம் இல்லாமல் ஒருத்தர் கூட மெச்சூரிட்டி இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது, சொல்லவும் முடியாது. ஒரு மெச்சூரிட்டி இன்வெஸ்டர் எப்படி ஒரு நாள் ஷேரை வாங்கிட்டு 2 நாள் வெயிட் பண்ணால் அவங்க மெச்சூரிட்டி இன்வெஸ்டர்ஸா அப்படின்னு கேட்டால் அது இல்லை. அப்போ மோர் தென் இயர்ஸ் அந்த அனுபவங்களை, அந்த லாஸஸை, அந்த பொறுமையை, அந்த சகிப்புத்தன்மையை யார் மெயின்டைன் பண்ணுறாங்களோ அவங்க தான் மெச்சூரிட்டி இன்வெஸ்டர்ஸ். அப்போது லாஸ் தான் உங்களுக்கு டிசிப்ளினை கற்றுக் கொடுக்குது. ஃபியர் தான் உங்கள் பேஷன்ஸை டெவலப் பண்ணுது. ஃபெயிலியர் தான் உங்களுக்கு சிறந்த ஸ்ட்ராட்டஜியை சொல்லி கொடுக்குது. கரெக்ட் தானே? வாழ்க்கையில் கஷ்டம் வந்தால் ஏன் எனக்கு மட்டும் வருது அப்படின்ற மாதிரி கேட்காதீங்க. இதிலிருந்து, இந்த கஷ்டத்துலேருந்து நான் என்ன கற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் திங்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒன்றும் இல்லை சார், ஒரு மரம் பெருசாக வளருது. அந்த மரம் பெருசாக வளருது, எவ்வளோ காலம் எடுத்துக்குது? அது வளர்கிற காலத்தில் அந்த மரத்துக்கு எத்தனை இடையூறுகள் வருது? புயல் வருது, மழை வருது, சுனாமி வருது, மண் அரிப்பு வருது, அப்புறம் நேஷ்னல் ஹைவே டிபார்ட்மெண்ட் ஆளுங்க வெட்டுறாங்க, எத்தனையோ இடர்களை சந்திக்குது. அத்தனை இடர்களையும் தாண்டி அந்த மரம் பெருசாகி வருது. அது எத்தனை வகையான புயலை சந்திச்சிருக்கோம்? அதே மாதிரி தான் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இருந்தால் இப்போ நடக்கக்கூடிய இந்த அன்சர்டனிட்டி மார்க்கெட்டில் உங்களோட வலிமையை நீங்கள் இழந்தாலும் இதுதான் உங்களோட ஸ்டாப் அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. இந்த வலியெல்லாம் பொறுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சங்கடங்கள் பல மாதங்களுக்கு பிறகோ இந்த வருடத்தின் இறுதியிலோ மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? இன்றைக்கி நீ சந்திக்கிற பிரச்சனை நாளை உன்னை ஸ்ட்ரென்த்தாக மாற்றும். அந்த ஆப்பிள் நிறுவனம் ஸ்டீவ் ஜாப் மாதிரி உங்களையும் மாற்றும் அப்படின்றத நீங்கள் எப்போவுமே மைண்டில் வச்சுக்கிங்க. இன்றைக்கி நீ சந்திக்கிற பிரச்சனை நாளை உன்னுடைய பிரச்சனை வெற்றியாக மாறும் அப்படின்றது தான் பலதரப்பட்ட உண்மைகள். நம்ம கண்ணால் பார்க்குறது, நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களோட வாழ்க்கை எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட்டில் நீ சந்திக்கும் லாஸு நாளை உன்னை டிசிப்ளின் இன்வெஸ்டராக மாற்றும். ஓகேங்களா? நீங்கள் எப்போவுமே மைண்டில் ஒன்று வச்சுக்கிங்க. கஷ்டம் வந்தால் ஓடாதீங்க, தோல்வி வந்தால் உடையாதீங்க, பயம் வந்தால் நிற்காதீங்க. அனுபவத்தை லேர்ன் பண்ணுங்கள். அந்த அனுபவத்திலிருந்து இதை எப்படிடா சரி செய்யலாம் அப்படின்ற மாதிரி மாற்றிக்கிங்க. கஷ்டம் உன்னை அழிக்க வரல, அது உன்னை அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு, வெற்றியாளராக மாற்றுறதுக்கு தான் வந்திருக்கு அப்படின்றத நீங்கள் எப்போவுமே மனசில் வச்சுக்கிங்க. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது வேறு, ட்ரேடிங் அப்படின்றது வேறு. ஓகேங்களா? அதனால் நீங்கள் இன்வெஸ்டர்ஸாக இருந்தால் இந்த அன்சர்டனிட்டி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய லாஸஸை பார்த்து மனசு உடையாதீங்க. கஷ்டம் வந்தால் அது உங்களை அழிக்க வரல, உங்களை இன்னும் ஸ்ட்ராங்காக வருது அப்படின்ற மாதிரி உங்களை நீங்களே தைரியப்படுத்தி உங்களோட பொன்னான ஷேர்ஸை அதை நினச்சி வருத்தப்படாமல் அதை விடுங்க. ஒரு 6 மாதம் 3 மாதத்துக்கு அந்த ஷேர்ஸை பார்க்காதீங்க. என்ன தான் நடக்குது, பொறுத்தார் பூமி ஆழ்வார், இப்படி எவ்வளவோ நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். வெயிட் பண்ணுங்கள். நல்ல டீப் கரெக்ஷன் வரும்போது முடிஞ்ச அளவுக்கு ஆவரேஜ் பண்ண பழகுங்க. உங்கள் ஷேர் கண்டிப்பாக இப்போதைக்கு அதை இடர் கொடுத்தாலும் நாளைக்கு உங்களுக்கு
பெரிய ஒரு செல்வத்தை கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த நண்பருக்கு நான் ஆடியோவை டெடிகேட் பண்ணுறேன். இந்த ஆடியோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.